விசில் சின்னத்தை இன்று உலகளவில் பரப்பி விட்டுமல்ல, விசிலை வெல்வதற்கு இனி தமிழ்நாட்டில் எவரும் பிறக்கவில்லை என்ற வரலாற்றை படைத்திருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் என்பதை நான் இன்றைக்கு அறிவேன். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், எல்லோரும் நினைத்தார்கள் பல கோடி செலவு செய்துவிட்டு தோன்றவர்கள் இருக்கிறார்கள், வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் சில பேர். ஆனால் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையும் பணம் அல்ல, தலைவரை நம்பி வந்தவர் இன்றைக்கு ஆட்சி கட்டில் இருக்கிற காட்சி தான் இங்கே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை போன்றவர்கள் நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், நம்பியவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், நம்பாதவர்கள் இன்றைக்கு தோல்வியை தழுவிருக்கிறார் என்பதுதான் வரலாறு. நான் இதை சொல்வதற்கு காரணம், தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் ஒரு இயக்கம் தோன்றி 2 ஆண்டு காலத்தில் ஆட்சியை பிடித்த வரலாறு இந்தியாவிலே முதல் முறை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறதை தவிர எங்குமில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகின்றிருக்கிற பல்வேறு இயக்கங்களில் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். எத்தனையோ சோதனை கிடக்கி பல்வேறு சோதனையை தாண்டி இன்றைக்கு இந்த இயக்கத்தை இணைவதற்காக நீங்கள் இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். உண்மையை வரவேற்கத்தக்கது மட்டுமல்ல, உங்களை வாழ்த்துகிறோம். ஏனென்று சொன்னால், உங்களை பொறுத்தவரை எத்தனையோ சோதனைகள் எல்லோரும் ஏமாற்றி இருக்கிறார்கள். பலவே உங்களுக்கு தெரியும். ஏமாற்றம் அடைந்ததற்கு பிறகு ஏமாற்றாமல் ஒரு இயக்கத்தில் இணைய போகிறோம். இந்த இயக்கத்தை இணைவதற்கு பிறகுதான் நம்முடைய எதிர்காலமே இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை என்றைக்கும் குறையாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், எல்லோரும் பார்த்தால் 10 பேரை அழைப்பது, எவ்வளவு உங்களிடத்திலே நிதி இருக்கிறது, செலவு செய்ய முடியுமா என்று கேட்பது, அதற்கு பிறகு ஒருவருக்கு சீட்டை கொடுப்பது, இது உலகத்தில் நடைபெறாத ஒன்று நடைபெற்றிருக்கிறது. ஆக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எத்தனை கூட்டணி வந்தாலும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், நம்முடைய தலைவரை இனி தமிழ்நாட்டில் வீழ்த்துவதற்கு எவரும் தமிழ் மொழியை பிறக்கப் போவதில்லை, பிறக்க முடியாது என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைவரை பொறுத்தவரையும் நல்லாட்சி தமிழகத்திலே தருவதற்கு, தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே தருவதற்கு, மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைமையை இன்றைக்கு தமிழ்நாட்டில் கவனம் வந்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவரை பொறுத்தவரையிலும் எல்லோரும் நம்புகிறார்கள். தூய்மை ஆட்சி அவரால் மட்டும்தான் தர முடியும் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஒருவராக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் எல்லோரும் இன்றைக்கு அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள், பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மனதார நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.